அகிம்சை வழியில் நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் கூறிய சிறந்த வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். அகிம்சை என்பது வலிமையானவர்களின் ஆயுதம். குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்கூரம் இல்லாத கப்பலை போன்றது. குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் மகிமை இருக்கிறது, அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை. நேற்றைய தோல்விகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டால் இன்றைய வெற்றிகள் குறைவாகவே இருக்கும். நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்தே எதிர்காலம் அமையும். பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமங்கள் எனும் மலையை வென்றுவிடலாம். துணிவு இல்லையேல் வாய்மை இல்லை, வாய்மை இல்லையேல் பிற அறங்களும் இல்லை. பலம் உங்கள் உடலிலிருந்து வருவதில்லை, அது உங்கள் மனதிலிருந்து பிறக்கிறது. உழைப்பவர் கையில்தான் உலகம் இருக்கிறது. பிறர் உழைப்பில் வாழ்பவன் ஒரு நாளும் முன்னேற முடியாது. மகிழ்ச்சி உன் எண்ணத்தில் இருக்கிறது, உன் வார்த்தையில் இருக்கிறது, நீ செய்யும் நல்லிணக்கத்தில் இருக்கிறது. கண் பார்வை அற்றவன் குருடன் அல்ல. தன் குற்றம் குறையை உணராமல் எவன் இருக்கிறானோ அவனே உண்மையான குருடன். கோபம் அகிம்சையின் எதிரி. அகங்காரம் அதை விழுங்கும் ஒரு அரக்கன். நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள். செல்லும் பாதை சரியாக இருந்தால் அதன் முடிவும் சரியாக இருக்கும். அதனால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கண்ணியமானதாக இருக்க வேண்டும். எவனொருவன் தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு அவற்றை கடைபிடித்து வாழ்கிறானோ அவனே சுதந்திரமானவன். நீங்கள் இந்த உலகை மாற்ற விரும்பினால் உங்களிலிருந்து தொடங்குங்கள். பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதுபோல் முதலில் நீ மாறு. உங்கள் செயல்களினால் வரும் விளைவுகள் என்னவென்று உங்களுக்கு ஒருபோதும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதுவும் செய்யாவிட்டால் எந்த விளைவும் இருக்காது. மனிதகுலத்தின் மகத்துவம் மனிதனாக இருப்பதில் இல்லை, மனிதாபிமானமாக இருப்பதில் உள்ளது. மனிதர்களை திருப்திப்படுத்த அனைத்துமே உலகில் உண்டு. ஆனால் மனிதனின் பேராசையை திருப்திப்படுத்த எதுவும் இல்லை உலகில். மனிதநேயத்தின் மீதான நம்பிக்கையை இழக்காதீர்கள். மனிதநேயம் என்பது ஒரு கடல். கடலின் சில துளிகள் அழுக்காக இருப்பதால் கடல் அழுக்காகாது. அன்பு எங்கிருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்வதன் மூலம் நாம் நல்லவர்களாகிவிட மாட்டோம். பிறரை தாழ்த்துபவன் தானும் தாழ்ந்து போவான் என்பது இயற்கையின் தர்மம். ஒருவர் துன்பப்படும் போது நிபந்தனை ஏதுமின்றி உதவுவதுதான் சிறந்த நட்பு. கூட்டத்தில் நிற்பது எளிதானது, ஆனால் தனியாக நிற்பதற்கு தைரியம் வேண்டும். நோயால் மரணமடைபவர்களை விட அச்சத்தால் மரணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகம். எனவே யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம். அகிம்சையிலும் சத்தியத்திலும் தோல்வி என்பதே கிடையாது. உண்மையாகவும் கனிவாகவும் அச்சமற்றவராகவும் இருங்கள்.